no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. நான் வந்து தாவேகா அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே சரி அங்கே நான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஜேர்னலிஸ்ட். அப்போ நமக்கு சோர்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சேன். யாருப்பா தாவேக்கால நல்ல சோர்ஸ் வேணுமே அப்படின்னு பார்த்தா ஈசிஆர் சரவணன் ஒருத்தர் இருக்காங்க, அவர் நம்பர் பிடிங்க அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் நான் தாவேக்கால ஒரு நம்பர் வாங்கினேன்னா அது வந்து மிஸ்டர் சரவணனோட தான். அவருக்கு சொன்னேன். அப்படி தான் நான் வந்து சரவணனை முதல்ல நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தலைமை அலுவலகத்தில் 2-3 முறை சந்தித்தேன். ஏன்னா தாவேகா அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கான்டாக்டில் இருந்ததுன்னா திரு சரவணன் தான். ஆனால் இதுவரை நான் ஃபோனும் பண்ணல, அது வேறு விஷயம். ஸோ அந்த அடிப்படையில் திரு சரவணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். உண்மையிலே 39 விழாக்கள் இந்த பகுதியில் நடத்துறதா சொல்றீங்க. உண்மையிலே இது ரொம்ப பெரிய விஷயம். திரு விஜயகுமார் அவர்களுக்கும் திரு டேவிட் சிவா அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் தாவேகால சேர்ந்து ஒரு 3 மாதம் ஆயிட்டு சார். இந்த 3 மாசத்துல நிறைய கூட்டங்கள் போயிருக்கேன். பல கூட்டங்களில் பார்க்கும்போது ஈக்குவலா இருக்கும், பெண்கள் ஆண்கள் ஈக்குவலா இருக்கும். நான் இன்னைக்கு தான் பார்க்க 90% பெண்கள் இருக்கிறாங்க. இந்த 90% பெண்கள் இருக்குல்ல, இதுதான் அவங்களுக்கு தலைவலியா இருக்கு. இதை நினைச்சுதான் பயப்படுறாங்க. என்னடா பெண்களை எப்படி பெண்கள் வந்து, ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் பெண் வாக்காளர் தான் அதிகம், ஓட்டு போகிறதே பெண்கள் அதிகம். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த பெண் வாக்காளர்களை தாவேகாவினர் கவர்ந்தார்கள், எப்படி விஜய் அவர்கள் கவர்ந்தார்கள், எதற்கு இவ்வளவு பெண்கள் வர்றாங்க அப்படின்னா இது உண்மை. இது அவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். பஸ் ஃப்ரீ பஸ் விடுறோம், பிக்கு பஸ் விடுறோம், 1000 ரூபாய் கொடுக்குறோம், 5000 ரூபாய் கொடுக்குறோம். அப்படி இருந்தும் எப்படிதான் இங்க வந்து இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருந்து, இது வந்து அரசியல் கட்சிகள்ல தெருமுனை கூட்டம்ன்றதான் ரொம்ப லீஸ்ட், ரொம்ப கம்மியான கூட்டத்தை வச்சுட்டு பேசுற இடம் தான் தெருமுனை கூட்டம். ஆனா இது ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி இருக்குது. தெருமுனை கூட்டம் இருக்கு, இதுவா தெருமுனை கூட்டம்? இது பொதுக்கூட்டம் மாதிரி இல்லப்பா இருக்குது. அதே போலதான் தாவேகா வந்து ஒரு மாநாடோ ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு மக்கள் சந்திப்பு நடத்தினாலோ மக்கள் சாரையா வர்றாங்க, லட்சக்கணக்கில் வர்றாங்க, வந்து நாளே வந்துடுறாங்க. இதை பார்த்தா திமுகவுக்கு நம்ம இதே மாதிரி பண்ண ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் மினிஸ்டரும் அழுகுறாங்க. இது 10 ஒரு மாசம் என்ன வந்து எலெக்ஷன் நீடி போச்சுன்னா நாங்களாம் 7000ங்க. ஒரு மாநாடு நடத்துக்கு 10 கோடி 15 கோடி செலவு பண்றோம், அவ்வளவு காசு கொடுக்குறோம். அவ்வளவு ஒரு மகளிர் பெண் ஒரு வெள்ளம் தமிழ் பெண்கள் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் நடத்துறாங்க. அதுக்கு எல்லாருக்கும் 5000 பேரை கூட்டு வந்தா 5000 பேருக்கும் ஒரே யூனிஃபார்மா புடவை. இது புடவை ஒரு நாள் போய் வாங்கி தர முடியுமா? அதுக்கு எவ்வளவு காசு செலவு பண்ணும்? அப்புறம் கிஃப்ட் அது இதுன்னு கோடிக்கணக்கில் ஒவ்வொரு திமுக அமைச்சர்களும் செலவு பண்றாங்க. அந்த செலவுல கடைசியா அவங்களுக்கு எஞ்சி நிற்கிறது ஏமாற்றம் தான். அது ஆனா தாவேகா ஒரு நயா பைசா கொடுக்கல. இந்த மீட்டிங் கூட வாட்ஸ்அப்ல 2 நாளைக்கு முன்னாடி சொன்னோம்னா சொன்னாங்க. வாட்ஸ்அப்ல ஒரு குரூப்ல பேசி இந்த அளவுக்கு கூட்டத்தை கூட்ட முடியும் என்றால் அது தாவேகாவில் மட்டுமே முடியும். ஏனென்றால் தலைவர் விஜய் மீது தமிழக மக்களுக்கும் குறிப்பாக மகளிருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை பாசத்தினால் உருவான அந்த நம்பிக்கை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நம்மளுடைய கடந்த இந்த திருட்டு திமுக இருக்குல்ல, தீசக்தி திமுக, நமக்கு 1 லட்சம்னாலே ஒரு பெரிய காசு, 5000னாலே பெரிய காசு, 1 லட்சம் பெரிய காசு. ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பம் 1 லட்சம் கோடி காசு திருடுறாங்க. யாருடைய காசு அது? நம்ம காசு. நம்ம காசை திருடி இவ்வளவு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த மக்கள் மீது அவங்களுக்கு அக்கறை இருக்குதானா? சுத்தமா கிடையாது. விளாத்திக்குளத்துல நம்ம தோழர் அனந்திஜித் கூட சொன்னாரு, விளாத்திக்குளத்துல ஒரு 12th படிக்கிற மாணவிய அவங்க வந்து பாத்ரூம் போனாங்க. பாத்ரூம் போயிட்டு கண்ட மிருகங்கள் அவனை வந்து நாசம் பண்ணிட்டு கண்டத்தனமா பண்ணி விட்டாங்க. ஆனா நிறைய பேர் இன்னைக்கு பேசுறாங்க, ஏங்க ஏதோ ஒருத்தன் பண்ணதுக்கு நம்ம என்னங்க எப்படிங்க அரசாங்கத்தை குத்தம் சொல்ல முடியும்ட்டு. உண்மையிலே என்ன நடந்ததுன்னா அந்த பொண்ணு 6:30 ஈவினிங் மிஸ்ஸிங், 7:30க்கு அந்த அம்மா அப்பா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, நீ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போட்டு இன்னொரு இடத்துக்கு வைப்பாங்க. மாறி 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 16 மணி நேரம் ஆச்சு எஃப்ஐஆர் போடுறதுக்கு. அந்த போலீஸ் உடனே நீ அப்பா அப்படியே காணுமா வாங்க தேடலாம் அப்படின்னு தெரிந்தா அந்த குழந்தைய காப்பாற்றிருக்கலாம். கடைசியா அந்த பொண்ணு அந்த சிறுமியோடைய அந்த மாணவியோடைய உடல் வீட்டுல இருந்து ஜஸ்ட் 300 மீட்டர் பக்கத்துல தான் கிடந்தது. இந்த காவல்துறை நினைச்சிருந்தா அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றிருக்கலாம். ஆனா இந்த காவல்துறை கேம் ஆடுறதுலாம் இவங்களுக்கு
டைம் இருக்கு. என் மேல எந்த தப்பும் இருக்குது, அவனை பாரு. பொதுமக்களை இப்படி விரட்டி விரட்டி அடிக்கிறது ஏன்? இந்த முதல்வர் ஒரு எல்லா குற்றங்களுக்கும் அதே மாதிரி அந்த பகுதியிலேயே ஆகாஷ்னு ஒரு பையன், பட்டியலினத்து பையனை வந்து காவல்துறை கொன்னுச்சு. எப்படி கொன்னுச்சு? பக்கத்துல ஒரு காட்டு கூட்டு போய் ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி அவன் காலில் வச்சு அடி நடிச்சிருக்காங்க. அதுல கால் உடைஞ்சு அந்த பையன் சேர்த்து போறான். அவங்க அம்மா வந்து உன் பையனை நான் பார்த்தேன் உயிரோட கொன்னுடுவேன் அப்படின்னு காவல்துறை மிரட்டி இருக்குது. ஆனா இந்த அளவுக்கு இங்க சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போய் நிக்குது. தமிழக அரசு என்ன பண்ணிட்டு இருக்குது? வெத்து விளம்பரம் பண்ணிட்டு இருக்கு. இந்த அரசு விளம்பரத்துக்கு செலவு பண்ற காசுல பாதி செலவு பண்ணா போதும், நமது மக்களுடைய வாழ்க்கை மலரும். இந்த நம்மெல்லாம் இந்த அரசை பொறுத்தவரை எல்லாத்துலயுமே கொள்ளை. அவங்களுடைய ஏதாவது ஒரு திட்டம் போட்டாங்கன்னா அதுல எவ்வளோட காசை நம்ம கொள்ளையடிக்க முடியும்ன்றது அவங்களுடைய நோக்கமா இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும், பாட்டிலுக்கு இன்னொரு நம்ம 10 ரூபான்னு நினைக்கிறோம். ஒரு நாளைக்கு டாஸ்மாக்ல மட்டும் குடிக்க போறவர்களோட எண்ணிக்கை 1 கோடி பேர். 1 கோடி பேர் 10 ரூபாய்னா எவ்வளவு? ஒரு நாளைக்கு 20 கோடி. இந்த 10 ரூபாய் பாட்டில மட்டும் அவங்க சம்பாதிக்கிறது 20 கோடி. வருஷத்துக்கு மாசத்துக்கு 600 கோடி. நம்ம நினைக்கிற 10 ரூபாய்ட்டு. அப்படி ஒவ்வொரு நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு கரண்ட் பில் கட்டுறோங்க. நம்ம மாசம் 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி கரண்ட் பில் கட்டுறோம். நம்ம ஒரு 10 நாள் லேட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஃபீஸை பிடிக்கிட்டு போயிடறானா இல்லையா? கரண்ட் பில் கட்டலன்னா ஃபீஸை ஒரு நாள் கட்டினா 100 ரூபாய் போடுவோம், அடுத்த நாள் ஃபீஸை பிடிக்கிட்டு போயிடறானா இல்லையா? நம்ம கட்டுற கரண்ட் பில்ல 500 கோடி அவன் திருடிக்கிறான். 500 நம்ம கரண்ட் பில் கட்டுறதுல கவர்மெண்ட் திருடுதுங்க. இந்த திருட்டு கவர்மெண்ட் இனிமே வச்சு விட்டு வைக்க முடியுமா? இந்த கவர்மெண்ட் இருக்கணுமா? சொல்லுங்க, இருக்கணுமா? இந்த தீய சக்தியை ஒழிக்கணும். யாரு ஒழிக்குப்பா? நீங்க தான். நம்மெல்லாம் சேர்ந்தா நீங்க இன்னைக்கு வந்து ஒரு அரசு என்பது ஒரு மிகப்பெரிய இயந்திரம். அதுக்கிட்ட காவல்துறை இருக்கு, அதிகாரிகள் இருக்காங்க, ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க, அதுக்கு ஒரு பெரிய உட்கட்டமைப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த மிகப்பெரிய ஒரு அரசை தூக்கி அடிக்கப்படுறது யாரு? சாதாரணமான நம்ம தான். நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது. நம்மள்ட்ட பணம் இல்ல, பங்களா இல்ல, கார் இல்ல, வசதி இல்ல. ஆனா என்ன இருக்கு? இவ்வளவு பெரிய ஒரு கேடுகட்ட அரசை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரே வல்லமை நம்மள்ட்ட இருக்கு. அந்த வல்லமையோட வடிவம் என்ன? அந்த வல்லமையோட சிம்பிள் என்ன? விசில். இந்த விசில் தான் இங்க ஒரு பெரிய பெரிய அரசியல் மற்றும் சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அந்த மாற்றத்தை நம்ம தான் நிகழ்த்த போறோம். வரலாற்றை நம்ம தான் மாற்ற போறோம். அந்த வரலாற்றின் நாயகனாக யார் வரப்போறா? தளபதி விஜய். உண்மையில் நீங்க நினைச்சு பாருங்க, ஏதாவது ஒரு தலைவருக்கு நான் வந்து ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்யவும் விட மாட்டேன் இப்படி யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? இன்னைக்கு இருக்க அரசியல் கட்சி தலைவர்கள் யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஏன்னா ஊழல் பண்றதுக்கு தான் கட்சி நடத்துறாங்க. 30 வருஷம் 50 வருஷம் எதுக்கு கட்சி நடத்துறாங்க? ஊழல் பண்ணுவதுக்கு தான் கட்சி நடத்துறாங்க. இன்னொன்னு கேட்டா 2 பேருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதிமுகவும் திமுகவுக்கும் உள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. டிஎம்கே ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க? நாங்க வந்த உடனே அதிமுகல யாரெல்லாம் ஊழல் செய்யறாங்களோ அவங்களையெல்லாம் உள்ள தூக்கி போடுவோம், அவங்களுக்கு என்று ஒரு தனி நீதிமன்றம் அமைப்போம், அந்த நீதிமன்றம் அமைச்சு எல்லாரையும் உள்ள தூக்கி போடுவோம். ஏன் செய்யல? ஏன் செய்யவில்லை? 2 பேருக்கும் இடையே அண்டர்ஸ்டாண்டிங். யாரு அதிகமா திருடுறாரோ அவர் தான் பெஸ்ட் அமைச்சர். செந்தில் பாலாஜியை பத்தி இவர் என்ன சொன்னாரு? செந்தில் பாலாஜி அவங்க ஊர்ல போய் திருடுன்னு சொன்னாரு. ஆனா இப்ப தியாகின்னு சொல்றாரு. தியாகிக்கு வந்துருச்சு சம்மன். வந்துருச்சா இல்லையா? எங்க போனவரு? ஏன் பயப்படுறாரு? ஏங்க நோட்டீஸே வரலங்கன்றாரு. நோட்டீஸே வரலங்க. வந்துருச்சியா? இல்ல நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்றாங்க. அவங்க வீட்டுல ஆபீஸ்ல போய் கொடுக்குறாங்க, வாங்க மாட்டோம் அப்படின்னு. எங்க ஆளுக்கு வந்தது கெத்தா போனாரா இல்ல? டெல்லிக்கு 2 முறை போனாரா இல்லையா? போயிட்டு எவ்வளவு நேரம் நான் உட்காந்து போறேங்க. இட்ஸ் மை டியூட்டி. நான் வந்து சட்டத்தை மதிக்கும் ஒரு குடிமகன். நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன். ஏன்னா என்கிட்ட நான் எந்த தவறும் பண்ணல. நீ எங்க வேணா கூப்பிடு, யார்கிட்ட வேணாலும் கூப்பிடு, நான் வந்து உட்காந்து பதில் சொல்லிட்டு போவேன். எங்க ஒரு நோட்டீஸ் தாங்க வந்து அலறிட்டாரு செந்தில் பாலாஜி. எங்க நான் ஹாஸ்பிட்டல்ல தாங்க போனேன், எதுக்கு எனக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க? அப்ப ஆபீஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்களாம் நோட்டீஸ் கொடுப்பாங்களான்னு அலறாரு. அவருக்கு இப்பதான் வயிறுல புளி கரைக்க ஆரம்பிக்குது. இந்த அதாவது சொல்லுவாங்க இல்லையா, உண்மை எப்போதும் சாகாது, ஏதோ ஒரு நேரத்தில் வெளிவரும். அது இப்ப சரியான நேரத்தில் வெளிவரும் போது
ஒரு தலை ஒரு 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 என்னது இது? இந்த தீய சக்தியோட முதன்மை சக்தி இருக்கு இல்லையா, அது வந்து ஜெயிலுக்கு போக போகுது. நாளைக்கு வந்து 17ஆம் தேதி சிபிஐ தூக்கி வைப்பாங்க. அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பண்ண போறாங்க. அவருக்கு மட்டும் என்ன தெரியுமா, ஃபுல் ஏசி ரூம். ஃபுல் ஏசி ரூம்ல உட்காருங்க, தண்ணி எவ்வளவு வேணா குடிங்க, மற்ற எதுக்கு போக கூடாது, சாப்பாடு கிடையாது, தண்ணி ஏசி ரூம்ல ஃபுல்லா உட்காருங்க, தண்ணி நிறைய குடிங்க. என்ன நடக்கும்? எங்கேயும் போக முடியாது, அடிக்கிட்டே இருங்க. அவ்வளவுதான் அவருக்கு. நிச்சயமா இந்த நேரத்தில் உண்மை வரும். நான் இன்னொன்னும் சொல்றேன், தமிழ்நாடு ஒரு மிக பெரிய மாற்றத்திற்கான அறிகுறியை நான் வந்து 25 வருஷம் ஜேர்னலிசம் ஃபீல்ட்ல இருந்தேன். பல மாநாடுகள் பார்த்துருக்கேன், பல பொதுக்கூட்டங்கள் போயிருக்கேன், எல்லாத்தையும் கவர் பண்ண போயிருக்கேன். அப்போ முதல்ல விக்கிரவாண்டியில தாவைக்காவோட மாநாடு நடக்குது. நான் எங்க கேமராமேன் 2 பேர், ரிப்போர்ட்டர்ஸ் 2 பேர் போறோம். போயிட்டு மாநாடு வந்து ஐ திங்க் ஒரு 4:35க்குலாம் ஒரு 6 o'clockலாம் முடிஞ்சிருச்சு. ஆனா எங்க காரை நைட் 5 மணிக்கு தான், அப்படி அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு தான் எடுத்தோம். ஒரு 1 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆச்சு. அப்பவே நான் முடிப்பட்டேன், டேய் இது சாதாரண விஷயம் இல்லடா, ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு இது அறிகுறி. ரெண்டாவது மதுரையில 2வது மாநாடு நடந்துச்சு. ஆனா முதல் மாநாடை விட பயங்கரமா இருக்குது. சரி என்னடா இது, எனக்கு கன்ஃபியூஷன், என்ன நடக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆச்சு. சரி ஓகே, மாநாடு தான் போல இருந்தேன். திருச்சியில மக்கள் சந்திப்பு நடந்தது. அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன், திமுக இனிமே டெட் பாடி தான். இனிமே அவங்கள எந்த நிதி வந்தாலும் சரி, எல்லாமே வீட்டில் உட்காந்து ஒன்னா சினிமா நடி, சினிமா ஏடு, இந்த செக்ரட்டேரியட் பக்கம், சென்ட் ஜார்ஜ் கோட்டை பக்கம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றத நான் முடிவு பண்ணேன். அதைத்தான் நான் தளபதியிலையும் சொன்னேன். அவர் ரொம்ப சிரிச்சு சந்தோஷமா கேட்டுக்கிட்டாரு. அந்த விதத்தில் இங்கு இன்னும் ஒரு 30 to 40 நாட்களில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நடக்கும். தளபதி விஜய் அவர்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதல்வராக கையெழுத்திடுவார். அந்த பெருமை உங்களுக்கு தான் உள்ளது. நீங்க தான் வந்து அவரை முதல்வராக அந்த நாற்காலியில் அமர வைக்க போகிறீர்கள். இங்க வந்து இவ்வளவு பெரிய அரசியல் மாற்றத்தை செய்ய போறது என்ன, ஒரு 5 கிராம் எடையுள்ள விசில். இந்த விசில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை இங்க ஏற்படுத்தும். இங்க இலையும் உதிர்ந்து போயிடும், சூரியனும் மறைஞ்சு போயிடும். ஓகே, நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் முன்கூட்டியே வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி பெறுவீர்கள். நன்றி.